கொஞ்சம் வருஷம் முன்னாடி நிறைய பேர் தன்னோட ஓன் ப்ராடக்ட்ஸை பிசிக்கலா அதாவது நேர்ல போய் வித்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா அது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன்று தான் இபுக். அந்த இபுக் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ண போறோம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம 4 ஸ்டேஜ் தான் பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போற இபுக்கு கான்டென்ட்ஸ் எடுக்க போறோம். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல அந்த இபுக்கை நம்ம டிசைன் பண்ண போறோம். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல அந்த டிசைன் பண்ண இபுக்கை நம்ம டெப்ளாய் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ண போறோம். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்மளோட இபுக்கை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம எப்படி எஃபெக்டிவா சேல் எடுக்க போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட பேர் கார்த்திக் முருகவேல். and I upload contents related to freelancing, money making, career and much more useful videos. Don't forget to subscribe my channel and இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. Let's get into the video. ஸோ உங்கள நிறைய பேருக்கு இபுக்னா என்ன தெரிஞ்சிருக்கும், பட் கொஞ்சம் பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ இபுக்னா வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் புக். ஸோ நீங்க ஒரு லைப்ரரிக்கு போறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பிசிக்கல் புக்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி புக்ஸை உங்களோட தாட்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்க டிஜிட்டலா ஆன்லைன்ல கிரியேட் பண்ணீங்கன்னா அதுதான் இபுக். இப்போ அந்த இபுக்கு நம்ம எப்படி கான்டென்ட்ஸ் எடுக்க போறோன்றதை நான் காட்ட போறேன். ஸோ ஆப்வியஸா நான் ChatGPT தான் யூஸ் பண்ண போறேன். பட் ChatGPTக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கேன்வா பார்க்க போறோம். ஸோ கேன்வால டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான இபுக் நீஷை டைப் பண்ணுங்க. அண்ட் நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களால பார்க்க முடியும். அதுல உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இபுக்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல உள்ள கான்டென்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. என்னோடது வந்துட்டு ஃபுட் ரிலேட்டட் இபுக் அப்படின்றதுனால இன்கிரீடியன்ஸ் ஒரு மேட்டர் இருக்கு அண்ட் மேக்கிங் ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கான்டென்ட் ரெடி பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இபுக்கை நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேன்வா இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம கான்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். ChatGPT போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஈஸியா ChatGPT நம்மளுக்காக ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். நான் வந்துட்டு ChatGPT கிட்ட எனக்கு இதே ஃபார்மேட்ல 10 ரெசிபிஸ் கொடுன்ற மாதிரி கேட்டிருக்கேன். என் ChatGPTயுமே 10 ரெசிபிஸ் கொடுத்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த 10 ரெசிபிஸ்க்கான இமேஜஸுமே Pinterestல இருந்து எடுக்க போறேன். பேசிக்கா நான் என்னோட வீடியோஸ் யூஸ் பண்ற 99% ஆஃப் இமேஜஸ் Pinterestல ஜெனரேட் பண்ணது தான். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஸ்டாக் இமேஜஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எடுத்த இமேஜஸ்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு கேன்வால போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சது. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இபுக்கை நம்ம அப்டேட் பண்ண போறோம், அதாவது டிசைன் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்லோட் பண்ண இமேஜஸ்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ChatGPT இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்க இபுக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கு, இபுக்கு கவர் ரெடி பண்ணணும். பேசிக்கா எந்த புக்குக்குமே கவர்ன்றது ரொம்ப முக்கியம், கரெக்டா? அதே மாதிரியே தான் நம்மளோட இபுக்குமே ஒரு கவர் ரெடி பண்ண போறோம். சேம் அதே மாதிரியே கேன்வால டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு இபுக் கவர்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதையுமே உங்க இபுக்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட இபுக் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த ஹோல் செட் ஆஃப் இபுக்கை PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட இபுக் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ் ஓவா. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு தான் நீங்க வருவீங்க. இட் வில் டேக் யூ டு திஸ் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் பேர் தான் சூப்பர் ப்ரொஃபைல். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see more ஆப்ஷன்ஸ் here. ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் பேஜஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் செல்லிங்ன்ற பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் ஏபிள் டு see 3 ஆப்ஷன்ஸ் here. அதுல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்கா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க இபுக்கை பத்தி. டைட்டில் அண்ட் கவர் இமேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த இபுக்கோட இமேஜ்க்கு நீங்க யூடியூப் ரேஷியோ தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இபுக்கோட கவரை ரீடிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரீடிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அங்கே டேரெக்டாக போய் அப்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் தட் சிம்பிள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு ChatGPTயோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் தேவையில்ல, 3 to 4 லைன்ஸ் போட்டாலே போதும். ரொம்ப பெரிய டிஸ்கிரிப்ஷன் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு கீழே கெட் இட் நவுன்ற பட்டன் இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அண்ட் ஃபைனலாக ஆப்ஷனல் செக்ஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அதையுமே எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல, பிகாஸ் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இபுக்ன்றதுனால. ஸோ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட இபுக் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு இபுக் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ப்ரைசிங்கில் 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் ப்ரைசிங் ஒன்று அண்ட் இன்னொன்று வந்துட்டு கஸ்டமர் பேஸ் ப்ரைசிங். ஃபிக்ஸட் ப்ரைசிங்ன்றது நாம சூஸ் பண்ணுறது அண்ட் கஸ்டமர் பேஸ் ப்ரைசிங்ன்றது கஸ்டமர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு மினிமம் த்ரெஷோல்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது மினிமமாக எனக்கு ஒரு 49 rupees அதாவது 50 rupees எனக்கு மினிமம் வந்தாகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அண்ட் அவங்க சூஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்களோட இதுதான். அதுக்கு மேலேயே அவங்க பே பண்ணலாம். 49 rupees அதாவது லீஸ்ட் அமௌண்ட்டுமே அவங்க பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸட் ப்ரைசிங் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே லிமிட் குவான்டிட்டி அப்படின்ற ஆப்ஷனையும் தொட தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தீம் செலக்ட் பண்ணுற ஃபீச்சர் இருக்கு. ஸோ இதில் 3 தீம்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் தீம் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதுக்கு எதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லேண்டிங் பேஜோட ஃபார்மேட்டுமே இது சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கு கீழே மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், மெயில் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ்
கஸ்டமர்ஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னா நீங்க தாராளமா மொபைல் வெரிஃபிகேஷன் ஆர் மெயில் வெரிஃபிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்க உங்க இபுக் ரெடி பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா திங்ஸுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்ளிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட இபுக் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களோட இபுக்குமே செப்பரேட்டா ஒரு யூஆர்எல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த யூஆர்எல் தான் நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் தான் அவங்களுக்குமே ஓப்பன் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மெயில் ஐடி அண்ட் தென் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பேமெண்ட் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கேஒய்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பர் ப்ரொஃபைல் டீம் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் ஏபிள் டு earn money through this. அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பர் ப்ரொஃபைல்ல இந்த இபுக் மட்டும் செல் பண்ணாம நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உங்களால செல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஓன் கோர்ஸுமே இங்க செல் பண்ண முடியும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் அதை பத்தின டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதனா இருந்தா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். அண்ட் ஆல்சோ நீங்க பயோல கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா 80% ஆஃப் வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஸோ நம்மளோட வீடியோட எண்ட் பார்ட்டிக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு அந்த இபுக்கை எப்படி ப்ரோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்படி சேல் பண்றது, கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2025ல நிறைய பேர் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களுமே உங்க ப்ரொஃபைல் பில்ட் பண்ணீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களுக்கும் வருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட சைடு இன்கம்ஸை நீங்க நிறைய ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. அண்ட் இன்னொரு ஆப்ஷனுமே இதில் இருக்கு, ஆட்டோ டிஎம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் டேரக்டா ஷேர் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் மூலியமா தான் பண்றாங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷனை சூப்பர் ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே தராங்க. ஸோ நீங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரும் நான் சந்திக்கிறேன். ஹாப்பி லேர்னிங்.